பேரும் தேர்ச்சி பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனையை பரணி பார்க் தி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன்றைக்கு நிகழ்த்தியிருக்கிறது. மாநிலத்திலேயே அதிக எண்ணிக்கையில் அதிகமான மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். 580 மார்க்குக்கு மேல் 12 மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு தேர்வை பொறுத்தவரையில் 95% என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு மதிப்பெண். டோட்டல்ல 95% வாங்குறது என்பது ஒரு கனவு மதிப்பெண். மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவில் தான் இருப்பாங்க. இங்கே பரணி பார்க் பள்ளியில் மட்டும் 15 மாணவர்கள் 95% and above பெற்றிருக்கிறார்கள். அத்துணை உழைப்புக்கும் காரணமான ஆசிரியர்களுக்கும், இந்த வெற்றிக்கு காரணமான அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், உறுதுணையாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும், எப்போதும் வழிகாட்டுதலாக மட்டுமல்லாமல் இந்த பயணத்திலே உடனிருந்து பயணிக்கக்கூடிய நிர்வாகத்திற்கும், அன்பு மாணவ செல்வங்களுக்கும், இங்கே அலுவலகத்தில் இருக்கக்கூடிய, அதே சமயம் சிறிய வயதிலிருந்து இவர்களை எல்லாம் பயிற்றுவிக்கக்கூடிய அனைத்து வகையான ஆசிரியர் பெருமக்களையும் மனமாற வாழ்த்தி, இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வெற்றியாளர்களுக்கான பாராட்டு விழாவுக்கு உங்கள் எல்லோரையும் வருக 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 என்று வரவேற்று வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பரணிப்பார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய இந்த 12th பேட்ச், இது வந்து 19வது பேட்ச் இந்த ரிசல்ட் வந்தது. இந்த 19வது பேட்சினுடைய ரிசல்ட் மரியாதைக்குரிய சீனியர் பிரின்சிபல் சார் சொன்ன மாதிரி 635 பேரில் 635 பேரும் பாஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்துக்குரிய நிகழ்வு. கல்வி குடும்பத்தின் தாளர், செயலர், நிர்வாக அலுவலர், முதன்மை முதல்வர், கிளாஸ் டீச்சர், சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே கிளாஸ் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அப்படியே ரொம்ப அகலமாக போகிறாங்க. மீதி சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் 2 வருஷம் நினைத்தோன்னா எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அவங்களுடைய கிளாஸ் டீச்சர், சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே டீச்சர், சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே குரூப் ஃபோட்டோ. அர்ச்சனாவுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அர்ச்சனாவுடைய 10th மார்க் பார்த்தீங்கன்னா 454, 454. 12th 593. ஜஸ்வின் ஜோசுவா 590. அவருடைய பெற்றோர்களையும் அனைத்து ஆசிரியர்களையும் அனுப்புவார்கள். ஈவனா நினைக்கலாம். Class teacher and subject teachers. டீச்சர் மேடம், டீச்சர் மேடம் பின்னாடி என்ன, பின்னாடி மேலே What a big achievement. Congrats. Very proud of you. Well done. மேலே என்ன Subject teachers. நல்லா Well done, Gautam. Very good. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துட்டு உடைய ஷாலோட வி ஸ்வேதா 582.
எம் ஹரிபிரபா, சபரி தர்ஷினி, இங்கே பாருங்கள் சார். சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே குரூப் போட்டோ ஜாயின் பண்ணிக்கலாம். சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க தம்பி, கொஞ்சம் பின்னாடி சார். இந்த வீடியோ சார் அப்படியே இருங்க சார். சார் அப்படியே இருங்க சார். Okay, sir. Hearty congratulations to all the toppers who have proved that the hard work and motivation will not fail us always. And hearty congratulations to the teachers and the parents who were there behind them, helping them. நிறையா நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. அவங்க சோர்ந்து போகிற டைமில் நிறையா வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஆல். அண்ட் வி விஷ் எல்லா குழந்தைங்க எங்ககிட்ட படித்த எல்லா குழந்தைங்களும் அவங்களோட கனவுகளை நோக்கி அவங்க போவாங்க நாங்கள் நம்புகிறோம். அண்ட் வி ப்ரே டு காட் ஆல்சோ. அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல். குட் ஆஃப்டர்நூன் ஆல். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். முதல்ல ரிசல்ட் இன்னைக்கு வருது வரல அப்படிங்கிறதுலேயே ஒரு குழப்பம் இருந்தது. அப்புறம் இன்னைக்கு வந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ரிசல்ட்டாக நமக்கு அமைஞ்சிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 500க்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சாதனையாளர்களில் 2 பேர் சாதனா. அது சாதனான்னு பேர் வச்சதுனால சாதனை பண்ணாங்களா அல்லது அவங்க சாதனை பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க பேர் வச்சாங்களான்னு தெரியல. வாழ்த்துக்கள். அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அச்சீவ் பண்ணவங்கெல்லாம் இப்போ அச்சீவ் பண்ணோன்னு சொல்லிட்டு இதோட நிறைவடைந்து விடக்கூடாது. இன்னும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் இன்னும் மேலே மேலே போகணும். இன்றைக்கி உங்கள் பேரண்ட்ஸை, உங்கள் ஸ்கூலை, உங்கள் ஊரை அந்த மாதிரி பெருமைப்படுத்துகிற மாதிரி வரும் காலங்களில் இன்னும் பல படிகளில் உயர்ந்து கரெக்டான வாய்ப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும். நீங்கள் முன்னேறுவதன் மூலமாக சமூகமே முன்னேறும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இன்னும் மேலும் மேலும் நீங்கள்லாம் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பயிற்சி அளித்த அத்தனை ஆசிரியர்களுக்கும், ஒத்துழைத்த பேரண்ட்ஸுக்கும் வணக்கம். சாதனை படைத்த மாணவர்களுக்கெல்லாம் பாராட்டுதான். இந்த சாதனை படைத்த மாணவனை உருவாக்கியது ஆசிரியர்கள் தான். என்னன்னு சொன்னால், இப்போ அவங்க 11th படிக்கும்போது இந்த தமிழ் திறனாய்வுல இன்னைக்கு கரூர் மாவட்டத்திலே அதிக எண்ணிக்கையை கொடுத்து மொத்த எண்ணிக்கைகளை பார்த்தீங்கன்னா 95% நம்ம இந்த பழனி கேம்பஸ்க்கு தான் செலக்ட் ஆகிட்டாங்க தமிழ் திறனாய்வுல. அந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா மாணவர்களையும் வெற்றி பெற செய்திருக்காரு. அடுத்தபடியாக 593 மார்க் 2 மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. அத்துணை பேரையும் படிக்க வச்சிருக்கோம். 635 பேர். நீ 400 மார்க் எடுத்தாதான் சீட்டு. 80% வாங்கியிருந்தேன்னா இங்க சேர்ப்போம். 85% வாங்கணும், 95% வாங்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு. நல்லா படிக்கிறவங்களே இங்க நல்லா படிக்க வச்சு இன்னும் நல்ல மார்க் எடுக்க வைப்போம். நல்லா படிக்கலைன்னா இங்க இடமே இல்லை அப்படின்னு இல்லாம இங்கே நம்பி வந்த ஒவ்வொரு மாணவரையும் மிகச்சிறப்பான மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற வைத்திருக்கிற, அதுக்கு உறுதுணையாக இருக்கிற நிர்வாகத்திற்கும்
எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் ஒரு சின்ன ஒரு டேட்டா ஒரு வகுப்பு தான் எடுத்து என்னால் பார்க்க முடிஞ்சது. வகுப்பாசிரியர் சரவணன் இருக்காரு, அவருக்கும் அந்த கிளாஸ் ஆல்வேஸ் என்கரேஜிங் அண்ட் நமக்கு தேவையான எல்லா விதத்துலையும் ஃப்ரீடம் கொடுக்குற மேனேஜ்மெண்ட், இதுதான் இந்த சக்ஸஸ்க்கான உண்மையான ரீசன். ஸோ எல்லாத்துக்குமே என்னோட நன்றிகள். தேங்க்யூ. பேரண்ட் மூலியமா எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு இல்லாமல் உடனே நாங்கள் என்ன பண்ணணுமோ அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதனால் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சாரோட கைடன்ஸில் உடனே அவர் என்ன நாங்கள் ஒரு சில விஷயங்கள் கேட்டாலும் உடனே அதை பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் இந்த இதுக்கான சக்ஸஸ்க்கான காரணமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Very good afternoon, all of you. My sincere thanks to each and every students. 19 வருடம் நான் ஜஸ்பின் ஜோஸ்பா. நான் வந்து இப்போ 12th வந்து 590 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு 10th வந்து 489 எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் வந்து இந்த ஸ்கூலில் தரேன்னாங்க. ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. எனக்கு படிக்கிறது நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. தனியாக கிளாஸ் பிரித்து டாப்பர்ஸ்லாம் பிரித்து எங்களுக்கு நல்லா உதவி செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் சீனியர் பிரின்சிபல் சார். அவங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துனே ஸ்காலர்ஷிப் சொன்னாங்க. அடுத்து எங்களுக்கு பிரின்சிபல் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அது பண்ணலாமா இது பண்ணலாமா எங்கள்கிட்ட ரொம்ப சஜஷன்ஸ்லாம் கேட்டார். அதுக்கடுத்து எங்கள் வைஸ் பிரின்சிபல் மேம் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் டிமோட்டிவேட் ஆன டைம்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப உற்சாகமாக எங்களை மோட்டிவேட் பண்ணி எங்களை நல்லா படிக்க சொல்லி எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. எங்களோட கிளாஸ் டீச்சர் சார் வந்து அடிக்கடி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்லாம் யூஸ் பண்ணுவோம். எங்களோட சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செஞ்சாங்க. தமிழையா முதற்கொண்டு மேக்ஸ் மிஸ், கெமிஸ்ட்ரி மிஸ் எல்லாரும், ஃபிசிக்ஸ் சார் எல்லாருமே ரொம்ப வந்து எஃபெக்டிவாக வேலை செஞ்சாங்க. எங்கள் சிஎஸ் மிஸ் மனப்பிரியா மிஸ் அவங்க அடிக்கடி எப்பயுமே மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஃப்ரீயாக பேசுவாங்க, என்னென்ன சஜஷன்ஸ் வேணும்னு கேட்பாங்க. நாங்கள் வந்து சிஎஸ் மிஸ் ரொம்ப நம்பணும், எல்லாத்தையும் ரொம்ப நம்பணும். எங்களுக்கு நல்ல எஃபர்ட் போட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஐ தேங்க் எவ்ரி ஒன். எங்களுக்கு அப்புறம் வந்து 11th திருநெல்வேலி தேர்வுன்னு ஒன்று வச்சாங்க. நான் எப்படி சக்ஸஸ் ஆக போகிறேன், அதில் என்ன நடக்க போகுது எதுவுமே தெரில. பட் எங்கள் ஸ்கூலாக வந்து சீனியர் பிரின்சிபல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணி தமிழ் தினத்தில் அடித்தவங்களுக்கு தான் லாபம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. நாங்கள் நல்லா படித்தோம். அதே டைமில் 11th நாங்கள் நல்லா படித்தோம். எங்களை மோட்டிவேட் பண்ண அனைத்து டீச்சர்ஸ்க்கும் நன்றி, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நன்றி. தேங்க்யூ. என் பேர் சாதனா. நான் வந்து 12th 593 அவுட் ஆஃப் 600 எடுத்தேன். நான் கேஜிலேருந்து இங்கே தான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், கரஸ்பாண்டன்ட் சார், செக்ரட்டரி மேம், பிரின்சிபல் சார், சீனியர் பிரின்சிபல் சார் அண்ட் எல்லா டீச்சர்ஸ்க்கும். நான் கேஜிலேருந்து இங்கே தான் படிக்கிறேன். ஸோ அப்போலேருந்தே எல்லா டீச்சர்ஸும் என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. நான் எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போல்லாம் டீச்சர்ஸ் தான் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு இது. அண்ட் எங்களுக்கு வந்து டிடிஎஸ் எக்ஸாம் வச்சாங்க, அதுலேயும் செலக்ட் ஆனேன். நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எங்கள் ஸ்கூலில் இருப்பாங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. என் பேர் அர்ச்சனா. இந்த ஸ்கூலில் 593 எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஸ்கூல் 11th ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து 10th வந்து திருவள்ளாளர் ஒரு ஸ்கூலில் படித்தேன். 454 தான் எடுத்தேன். இதனால நல்லா படிக்கலான்னு சொன்னாங்க. அது ஃபஸ்ட் எடுத்தோடய டிடிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு தமிழ் திறனறிவு வச்சாங்க. அதுலேயே எங்கள் சார், எங்கள் டீச்சர்ஸ் எல்லார் மூலியமாகவும் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் நிறைய பேர் செலக்ட் ஆனாங்க. அதில் நானும் ஒருத்தியாக செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் எப்போல்லாம் டவுன் ஆகிறோமோ எங்கள் பிரின்ஸிபல், கோஆர்டினேட்டர் எல்லாமே எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். எப்பயுமே பர்னி பார்க் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே இது காரணம் சீனியர் பிரின்சிபல், மேனேஜ்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் எங்கள் கிளாஸ் டீச்சர், என்னோட டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். எஸ்பெஷலி எங்கள் தியாகராஜன் சார், அவர் இல்லைன்னு நாங்கள் எங்களுக்கு கிடையவே கிடையாது. தேங்க்யூ சார். நாங்கள் காமர்ஸ் குரூப் எடுத்துட்டோம் நம்புகிறேன். உங்களுக்காக தான் சார். தேங்க்யூ ஸோ மச்.